welcome back to our channel. It's me Sathya. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து டீனேஜர்ஸ் அண்ட் மேக்கப் பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ டீனேஜர் மேக்கப் பிகினர்ஸ்க்கு செட் ஆகுற மாதிரியான ரொம்பவே அஃபோர்டபிள் ரேஞ்சில அண்டர் 500 குள்ள வந்து நான் ஒரு மேக்கப் கிட் வந்து ரெடி பண்ணிருக்கேன். அண்ட் இன்னைக்கு நான் போட்டிருக்க மேக்கப் பாத்தீங்கன்னா வந்து இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அஃபோர்டபிளான ஒரு மேக்கப் கிட்ல இருந்து போட்ட மேக்கப் தான் இது. சோ வாங்க இப்போ இந்த மேக்கப் கிட்ல என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்கு அண்ட் உங்களுக்கு எது வந்து ரொம்பவே ஃபேவரட் ப்ராடக்ட்டா இருக்கு அப்படிங்கறது வந்து இந்த வீடியோ முடிஞ்ச உடனே வந்து கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஃபேஸ்க்கான பேஸ் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு ஆப்ஷன் வச்சிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்து இந்த பிபி கிரீம், ஃபேர் அண்ட் லவ்லி பிபி கிரீம். சோ லாஸ்ட் போட்ட மேக்கப் வீடியோல கூட நான் இதை காட்டியிருப்பேன். சோ இது பாத்தீங்கன்னா வந்து பிரைஸ் பாத்தீங்கன்னா 50 rupees அப்படிதான் வருது. இது பாத்தீங்கன்னா வந்து டெய்லி பேசிஸ்ல நீங்க அப்ளை பண்ணிட்டு போலாம். அதாவது ஃபவுண்டேஷன் அப்ளை பண்றதுக்கு பதிலா வந்து நீங்க பிபி கிரீம் வந்து அப்ளை பண்ணலாம். சோ ஃபவுண்டேஷனோட ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிபி கிரீம் அப்படின்னு கூட நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். சோ இது ஒன்னோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இது ஃபர்ஸ்ட் எடுத்து அப்ளை பண்ண உடனே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்பவே பிரைட்டா கொஞ்சம் ஒயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த க்ரீம் அப்ளை பண்ண உடனே. பட் நம்ம ஹோல் டேக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மேக்கப் வந்து கொஞ்சம் ஹோல் டேக்கு தாங்குற மாதிரியான ஒரு மேக்கப் வேணும் அப்படின்னா வந்து நீங்க பிபி கிரீம் இந்த க்ரீம் வந்து செலக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த பிபி கிரீம் அப்ளை பண்றதுக்கு பதிலா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த மெப்ளினுடைய ஃபிட் மீ காம்பாக்ட் பவுடர் வந்து நீங்க அதுக்கு பதிலா கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு மீடியம் கவரேஜ் மாதிரி கொடுக்கும். ஸோ டெய்லி பேசிஸ்ல நம்மளால வந்து ஃபவுண்டேஷன்லாம் அப்ளை பண்ணிட்டு போக முடியாது. ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு மீடியம் கவரேஜ் கொடுக்கும். அண்ட் இதோட ஷேட் பாத்தீங்கன்னா வந்து 118 லைட் பேஜ். அண்ட் இதுல வந்து பெஸ்ட் பார்ட் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இது ஒரு மாதிரி மீடியம் கவரேஜ் மாதிரி கொடுக்கும். ஸோ இது ஜஸ்ட் நீங்க இப்படி அப்ளை பண்ணும்போதே தெரியும். ஸோ உங்களுக்கு ஒரு குட்டி குட்டியான அந்த பிம்பிள்ஸ் வந்து அந்த மார்க்கெல்லாம் கூட இது வந்து அப்படியே கவர் பண்ணிடும். ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க நான் மேக்கப் போட்டு அப்படியே வெளில போனாலும் உடனே வேர்த்து எனக்கு எல்லா மேக்கப்பும் வந்து போயிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு காம்பாக்ட் பவுடர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது வந்து உங்களுக்கு அந்த லைட்டாக கொஞ்சமாக வந்து ஸ்வெட்டையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 to 2 hours வரைக்கும் வந்து நம்ம ஃபேஸ்லேயே வந்து நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். மேட்டி ஃபினிஷோட நல்லா இருக்கும். பட் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா வந்து ரீடச் கூட பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம இது காலேஜுக்கு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் வந்து டச்சப் மாதிரி கூட பண்ணிக்கலாம். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா வந்து 149 என்ன ரேஞ்சுக்கு தான் வந்துச்சு அமேசானில் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ உங்களோட ப்ரைஸும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் காஜலுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெபிலினுடைய கொலாசல் காஜல் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 hours ஆஃப் ஸ்மச் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம அதை வந்து வாட்டர் லைனில் அப்ளை பண்ணும்போது வந்து இது 1 to 2 hours வந்து பிக்மெண்டேஷன் வந்து ரொம்பவே ஃபேட் ஆகிடுது. ஸோ 2 hours மேலே இது நிற்கவே மாட்டேங்குது. பட் இதை நீங்கள் வந்து ஐலைனராக வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது வந்து ஸ்மச் ப்ரூஃபாக இருக்குது, ரொம்ப நேரம் வருது. ஸோ பட் நீங்கள் இதை வந்து காஜலாக அப்ளை பண்ணும்போது வந்து ரொம்ப நேரம்லாம் வரமாட்டேங்குது, ஒரு 2 hours வந்து போயிடுது. பட் இதுக்கு அல்டர்னேட்டிவாக வந்து இது இந்த ஐடெக்ஸோடைய காஜல் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 68 rupees தான் வருது. பட் இதனோட பிக்மெண்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு டீப் பிக்மெண்டேஷன், நல்ல டார்க் பிளாக் பிக்மெண்டேஷனில் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் போட்டிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த காஜல் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். 4 hours வரைக்கும் வந்து இந்த காஜல் வந்து நல்லா ஸ்டேயாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக வந்து ஸ்மெஜ் ஆகிடுது. பட் ஃபேட் ஆக மாட்டேங்குது, ஸ்மெஜ் ஆகிடுது. பட் இந்த மெபிலின் கொலாசல் காஜல் வந்து நீங்கள் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணும்போது வந்து அப்படியே ஃபேட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்காக இந்த ஏடிஎஸோடைய ஐப்ரோ பென்சில் தான் வந்து நான் இப்போ ரீசெண்டாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஐப்ரோ பென்சில். பட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷோட வராது. ஸோ இந்த ப்ரஷ் வந்து நான் தனியாக வந்து வேற ஒரு ஐப்ரோ பென்சில் இருந்துச்சு. ஸோ அதை நான் வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து பிளெண்டபிளான ஒரு ஐப்ரோ பென்சில் வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஐப்ரோ ஃபில் பண்ணும்போது வந்து அது ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் மாதிரி கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஐப்ரோ பென்சில் வாங்குறீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி இருக்கிற ஐப்ரோ பென்சிலாக வாங்க, இல்லைன்னா வந்து இதனோட வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணிக்கோங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎஸ் உடைய ஐப்ரோ பென்சில். ஸோ இதனோட பிக்மெண்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு டார்க்கான பிக்மெண்டேஷன் தான் இருக்கும். அண்ட் ஒரு சில ஐப்ரோ பென்சில்லாம் நம்ம யூஸ் பண்ணால் வந்து கொஞ்சம் திரியா அப்படியே பவுடராக வந்து கொட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது. இது நீங்கள் லைட்டாக வந்து ஒரு 2-3 ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிளெண்டிங் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணும்பொழுது வந்து நல்ல நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்குது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு ஐப்ரோஸே இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் இந்த பிளாக் கலர் போகிறதுக்கு பதிலாக வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஷேடில் இருக்கிற மாதிரியான ஐப்ரோ பென்சில் வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஏடிஎஸ்லேயே வந்து ப்ரௌன் ஷேட்லேயும் இருக்குது ஐப்ரோ பென்சில். ஸோ அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
அந்த நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு ஐலாஷ் கர்லர். நம்ம ஐஸில் இருக்க லேஷஸை கர்ல் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஐலாஷ் கர்லர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஐலாஷ் கர்லர் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து உங்களோட மேக்கப் கிட்டில் வந்து நீங்கள் இதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு தடவை வந்து நீங்கள் ஐலாஷ் கர்ல் பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த ஐயை வந்து கொஞ்சம் பாப்அப் பண்ணிக்கலாம். அந்த நெக்ஸ்ட் ஐலைனருக்காக நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஐடெக்ஸ் டேஸ்லோடைய ஐலைனர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஐலைனர் 68 rupees தான் வரும். அண்ட் இது அப்ளை பண்ணும்போது வந்து நல்ல ஒரு மேட் ஃபினிஷும் கூட கொடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஸ்காராக்காக நான் மெபிலினுடைய கொலாசல் மஸ்காரா தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம மேக்கப் கிட்லேயே பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் ஐடெக்ஸ் மஸ்காரா கூட யூஸ் பண்ணலாம். பட் இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா அப்படிங்கிறதுனால நம்ம ஃபுல் டேயில் வந்து எப்போயாச்சும் ஃபேஸ் வாஷ் பண்ணால் கூட வந்து இது அந்த ஸ்மெட்ஜும் ஆகாது, நம்மளுடைய லேஷஸை விட்டு போகாது. ஸோ லேஷஸ் அப்படியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து லிப்ஸ்டிக்காக நான் வந்து ஸ்மிஸ் பியூட்டியோட நான் ட்ரான்ஸ்ஃபர் லிப்ஸ்டிக் தான் எடுத்துருக்கேன். ஸோ இது ஏன் நான் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் நான் இது ஒரு 2 ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்னோட வாட்டரை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அழிச்சா கூட வந்து இது வந்து போகாது சீக்கிரமாக. ஸோ 1 டேக்கு ஃபுல்லாக வந்து நம்ம இப்போ சாப்பிட்டாலோ இல்லை வந்து காஃபி குடித்தாலோ சில லிப்ஸ்டிக்ஸ்லாம் வந்து ஃபேட் ஆகிடும். பட் இது அப்படி போகாது. ஸோ இன்றைக்கி பார்த்த மேக்கப் கிட் பார்த்திங்கன்னா வந்து அண்டர் 500க்குள்ளே இருக்கிற மாதிரி. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கொஞ்சம் பார்ட்டி லுக் அந்த மாதிரி கொஞ்சம் ஃபவுண்டேஷன்லாம் ஆட் பண்ணி நம்ம ஒரு அண்டர் 1000க்குள்ளே ஒரு மேக்கப் கிட் வந்து பார்க்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீ என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள். பாய்.